நிறைய காய்கறிகள், சோயா சங்க்ஸ்லாம் போட்டு செய்கிற இந்த சூப்பர் டேஸ்டியான பிரியாணி செய்யறது ரொம்ப ஈஸி. இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோமா? ஒரு பிரியாணி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நெய் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி ஸ்பைசஸ், ஒரு வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளி, கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியை கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் திக்கான தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாலாம் ஒன்று சேர்ந்து தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறமா காய்கறி, சுடுதண்ணியில் ஊற வச்சு சோயா சங்க்ஸும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தளன்னு கொதிச்சு வர டைமில் 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சிருந்து பாஸ்மதி அரிசி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக விடுங்க. அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா வீணா போன தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரம் வச்சு மேலே ஒரு வெயிட் வச்சு 10 to 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் தம் வச்சிங்கன்னா பிரியாணி ரெடி.